Evening students, they will see the current affairs analysis dated from 1st to 3rd June 2024. The first article related to China would have Changi 6 the moon. On the far side, they have sent like lander missions, lander வந்து land பண்ணியிருக்காங்க. That's why it came in news. The south pole of Aitken Basin. Actually, Changi 5 அப்படின்ற Changi 6 அப்படின்ற மூணுக்கு அவங்க பண்ணக்கூடிய மிஷன்ஸுக்கு பேர் தான் சாங்கி 6. நம்ம சந்திரயான் 1, 2 வச்சுருக்கோம். அதே மாதிரி சாங்கி 6 அப்படின்ற மிஷன் ஆர்பிட்டல் இருக்குது, லேண்டர் இருக்குது. லேண்டர் போயிட்டு ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னா இன்னொரு பக்கத்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய மூனோட சைட் இட்ஸ் அ நியர் சைட் ஆஃப் தி எர்த், நியர் சைட் ஆஃப் தி மூன். அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபார் சைட், ஸோ cannot be visible. எர்த்துலேருந்து பார்க்க முடியாது பிகாஸ் இட்ஸ் டைடல் லாக்டு வித் எர்த். தட்ஸ் த மெயின் ரீசன். அதனால் நமக்கு வந்து எர்த்தோட மூனோட ஃபார் சைடை பார்க்க முடியும். ஸோ அந்த ஏரியாவை வந்து எக்ஸ்பிரிமெண்டேஷன், தட் இஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் மினரல்ஸை எடுத்து, அங்கே இருக்கக்கூடிய சாயில்ஸை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமாக என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர்ட் டெரைன் ஏரியா அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஜியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் நியர் சைடு வந்து சாங்கி 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3 சாங்கி 5 வந்து இட்ஸ் அ லேண்டர். அப்போ இதெல்லாமே ஆர்பிட்டர் ரிசர்ச் ரிலேட்டட் டு தி ஃபார் சைட் ஆஃப் தி மூன். இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு சாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றப்போ இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். தென் ஸ்பேஸ் வெதரிங், ரேடியோ அஸ்ட்ரானமி இதை பற்றி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சாங்கி 6 மிஷனை பொறுத்தவரை 53 day மிஷன். சவுத்து போல் தட் இஸ் ஐட்கன் அப்படின்ற பேசினில் தான் அவங்க லேண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதோட சக்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் ஃபஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட் இன் தி ஃபார் சைட் ஆஃப் தி மூன். இப்போ நம்ம சவுத்து போலில் நம்ம தான் ஃபஸ்ட் கண்ட்ரி. அது மாதிரி சைனா வந்து ஃபார் சைடில் லேண்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட் கண்ட்ரி. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஜிடிபி. ஜிடிபியோட க்ரோத் தட் இஸ் 7.6% இயர் ஆன் இயர் க்ரோத். அதில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2023, 2024க்கான ஃபஸ்ட் குவார்ட்டர் ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் லாஸ்ட் குவார்ட்டர், நாட் ஃபஸ்ட் குவார்ட்டர், லாஸ்ட் குவார்ட்டர். அதில் வந்து ஜிடிபியோட க்ரோத் வந்து 7.8%. அப்புறம் ரியல் ஜிடிபி ஆஃப் 23-24 இயருக்கான ரியல் ஜிடிபி 8.2%. ஸோ ஜிடிபி கால்குலேஷன்ன்றது ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தி. ஸோ தட் இஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன்சைட் த கண்ட்ரி பை ஃபாரினர்ஸ் அஸ் வெல் அஸ் இந்தியன்ஸ். அப்படின்றப்போ த ஜிடிபி calculated under expenditure method, that is consumption expenditure, investment expenditure plus government expenditure plus net demand, net export and import, export minus import minus M. Consumption expenditure from the private individual எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது that is 56%. லாஸ்ட் இயர் அவங்களோட கன்சம்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தட் இஸ் GCF, gross capital formation, அது வந்து 32%. அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்டோட டிமாண்ட் 11% ஃப்ரம் தி ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதன் அடிப்படையில் இதன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் இது கால்குலேட் பண்ணுறது. இட் இஸ் அபவுட் ஜிடிபி calculation. அப்புறம் ரியல் ஜிடிபி நான் உங்களுக்கு சொன்னேன் 8.2%. ரியல் ஜிடிபி அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்ஸோட ப்ரைஸை யூ ஆர் கம்பேரிங் வித் தி கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் இயர். 2011-12 இஸ் த பேஸ் இயர். எக்ஸாம்பிள்
100 கார்ஸ் இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா இந்த 100 கார்ஸோட ரேட் இந்த பேஸ் இயர். ஸோ அதை வச்சு ஜிடிபி கண்டுபிடிப்பாங்க. நாமினல் ஜிடிபி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட், தட் இஸ் இன்ஃப்ளேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 கார்ஸுக்கு இன்றைக்கி என்ன ரேட் இருக்கும். எக்ஸாம்பிள் இது ஒரு காரோட வேல்யூ 20 lakhs அப்படின்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது. இதே கார் வந்து 2011-12 சேம் குவாலிட்டி கார் இஸ் 15 lakhsன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு இன்னைக்கு ரியல் ஜிடிபி வில் பி ஐடென்டிஃபைட். இன்ஃப்ளேஷனால் ஐடென்டிஃபை பண்ணது இங்கே தெரியணும். ஸோ யூ நீட் டு மைனஸ் தி இன்ஃப்ளேஷன் ஆட் பண்ணக்கூடியது இங்கே தெரியணும். ஜிடிபி ஆக்சுவல் ப்ரொடக்ஷனா இல்லை இன்ஃப்ளேஷனால் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது கேன் ஐடென்டிஃபை. ரியல் ஜிடிபி ஆஃப் திஸ் இயர்னா உங்களுக்கு 2023-24 173.82 lakh crore. நாமினல் ஜிடிபி வந்துட்டு 295.36 lakh crore. லாஸ்ட் இயர் இட் இஸ் 2022-23 269.50 lakh crore. அதே இது ரியல் ஜிடிபி 160.71 lakh crore. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட் 6.3. ஜிடிபி is equal to GVA, that is gross value added plus tax earned by the government plus minus subsidies. That is actual GDP. GVA என்றது ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் இந்த ப்ராடக்டோட வேல்யூ ஆட் ஆகிறது. எவ்வளோ பர்சன்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லோன். ஆல்ரெடி வி நோ தட் கிளியர்லி. 5.6%. எஃப்ஆர்பிஎம்மோட டார்கெட் வந்துட்டு 4.5% ஃபார் திஸ் 2025-26. அப்போ இந்த டார்கெட்லேருந்து இன்னும் 1% வந்து ரெடியூஸ் ஆகணும். இட்ஸ் 5.6 be reduced to 4.8%. the fiscal deficit அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 16.53 lakh crore the loan amount fiscal deficit. So targeting வந்து 4.5% the year 2025-26. So that's all. The next article, National Institute for Medical Sciences. National Institute for Mental Health and Neurosciences. பெங்களூரு அந்த நிறுவனத்துக்கு வந்து நெல்சன் மண்டேலா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க WHO. ஆக்சுவலாக எந்தெந்த ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் இனோவேட்டிவாக ரொம்ப 1995 the award was introduced by WHO. Health லெவலில் இந்த இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் private people, individual organizations, communities, யாரெல்லாம் இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸ், சஸ்டைனபிள் இம்பேக்ட், டெடிகேஷன் டு ஹெல்த் இக்விட்டி, எல்லாருக்குமே ஹெல்த் கிடைக்கிறதுக்கு, கம்யூனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்களோ, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹெல்த், தென் they will get this award. அதன் அடிப்படையில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸுக்கு வந்து இந்த அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்கானது. எவ்ரி இயர் தே ஆர் ப்ரொவைடிங். இட்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ். பெங்களூரில் இருக்குது இந்த நிறுவனம். NIRF ரேங்கிங்கில் 4th மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா. 1847 it was created as a Bangalore Lunatic Asylum, then renamed as Mental Health in 1925. அதுக்கு பிறகு 1974 நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அப்படின்ற பேரில் மாற்றுறாங்க. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், WTOவில் ரைஸ் எக்ஸ்போர்ட் பாலிசி. WTOவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தட் இஸ் சப்சிடிஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், க்ரீன் பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ் சப்சிடி. ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ் இஸ் நாட் அலவுட். ஆனால் அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. 10% ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், டோட்டல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் ஃபார் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ். 5% வந்து டெவலப்டு கண்ட்ரீஸுக்கான டோட்டல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்களோட டோட்டல் அக்ரிகல்ச்சர் ஜிடிபியில் 5% தே கேன் கிவ் அஸ் அ சப்சிடி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் 10% வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றது. எக்ஸ்போர்ட் சப்சிடிஸை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும்
சப்சிடிஸ் வந்து ப்ரமோட் பண்ணலாம், ஆனால் டம்பிங் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா, தெர் இஸ் எல்லினோனால நிறைய ரைஸ் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் யூஸ் ஆகிருக்கு. தட்ஸ் வை இந்தியன் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் தே ஹேவ் இம்ப்ளிமெண்டட் டியூட்டிஸ் ஆன் தி டேரிஃப் ஆன் தி எக்ஸ்போர்ட். இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒயிட் ரைஸ் 20%. 2022 வி புட். அப்புறம் யா லைக் ஒயிட் ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம 20% 2022 அப்புறம் 23லேயும் 20% போட்டிருக்கோம். அதன் மூலமாக எக்ஸ்போர்ட் டு தி ஃபாரின் கண்ட்ரிஸ், தட் இஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஹூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் இந்தியன் ரைஸ். அது வந்து நடக்கலை. அதனால டபிள்யூடிஓவோட மீட்டிங்கில் வந்து யூகே, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற கண்ட்ரிஸ் வந்து இந்தியா வந்து குற்றம் சுமத்தி இருக்காங்க. கொஸ்டின் பண்ண இந்தியா நீட் டு கிவ் த கிளாரிட்டி ஒய் தே எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படின்றதுக்கான ரீசன். ஸோ யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் இந்த 1961. அதில் ஹங்கர் அண்ட் மேல் நியூட்ரிஷனை எராடிகேஷன் பண்ணுறது அவங்களோட டார்கெட். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் இதில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தே நீட் டு கிவ் த ஃபுட்டை வந்து கொடுக்கணும் அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு. அதில் அவங்க டார்கெட் பண்ணது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் டெண்டர்ஸ் ஃபார் ரைஸ். அது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. தே ஹவ் ஷவுட்டட் ஃபார் 2 lakh tons ஆஃப் ரைஸ் ஃபார் தி ஹியூமனிடேரியன் ஆப்ரேஷன். யுக்ரைனில் நடந்த வார், அப்புறம் கோவிட், போஸ்ட் பேண்டமிக் எஃபெக்ட், இதுக்கெல்லாமே வந்து ரைஸ் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி லைக் இம்போஸ் லாட் ஆஃப் டியூட்டிஸ், தட் இஸ் 20%க்கு மேலே டியூட்டிஸ் போட்டதுனால இந்தியாவிலேருந்து ரைஸஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படலை. வி நெவர் அலோட் தி ரைஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் இந்தியா டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ரோக்ராம். அதுக்கு தான் இப்போ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டோகோ அப்படின்ற கண்ட்ரி 88% தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் அவர் ரைஸ். அப்புறம் மாதிரி பெனின், தென் செனகல் இந்தியாவோட ரைஸை நம்பி இருக்காங்க 61%க்கு மேலே அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளில் சொல்லப்பட்டிருக்கு. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் தட் இஸ் அபவுட் டார்க் வெப். டார்க் வெப் அப்படின்றது நார்மலாக நீங்கள் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் நம்ம சில விஷயங்களை சர்ச் பண்ண முடியாது. ஒன்லி யூ கேன் யூஸ் பை அ டார்க் வெப். தெர் இஸ் அ சாஃப்ட்வேர் கால்ட் அ ஸ்டோர், தட் இஸ் ஆனியன் ரவுட்டர் அப்படின்னு பேர். அது மாதிரி ஃப்ரீ ஃபயர்னு நினைக்கிறேன். ஃப்ரீ நெட், அப்புறம் I2P, டெயில் டு ஷார்ட். ஓகே, பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கு, கேன் ஸ்டடி இட் லேட்டர். இந்த டார்க் வெப்பை பயன்படுத்தி நம்ம வந்து டார்க் வெப் அண்ட் டீப் வெப். டீப் வெப் அப்படின்னா டார்க் வெப் அப்படின்னா ஸோ யூ கான் சர்ச் வெப்சைட் வயா திஸ் நார்மல் ப்ரௌசர் மூலமாக சர்ச் பண்ண முடியாது. டீப் வெப்பை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஷேர் லிங்க் URL மூலமாக நம்ம சர்ச் பண்ண முடியும். டார்க் வெப்பை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம சர்ச் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லி என்கிரிப்டட். இந்த டேட்டாஸ் எடுக்க முடியாது, ஹிஸ்ட்ரி எடுக்க முடியாது. நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்க முடியும். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். டோர், ஃப்ரீநெட், I2P, அப்புறம் டெயில்ஸ் டு சர்ஃப் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் இட்ஸ் ஹைலி என்கிரிப்டட். ஸோ இல்லீகலிட்டிக்கு அதிகமாக பயன்படுத்தும். நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க, கெட்ட விஷயங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தும். ஸோ பான் வெப்சைட்ஸுக்கு, சைல்டு ப்ரோனோகிராஃபி, இட் வாஸ் பேண்ட் இன் இந்தியா டோட்டலி. நிறைய கண்ட்ரிஸ் அதை பேன் பண்ணியிருக்காங்க, இந்தியா உட்பட. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக டார்க் வெப்பில் யூஸ் பண்ணப்படுது. அது மாதிரி ட்ரக் டீலிங்ஸ். ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் வரலாம். இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் வந்து there is a person arrested who is selling drugs via this dark web. ED வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உத்தரகாண்டை சேர்ந்த பர்சன். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். பட் யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி டார்க் வெப். இட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரி. டார்க் வெப்புக்கும் டீப் வெப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கும். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், தெர் இஸ் அ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். நம்ம 2022
நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அப்புறம் கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்த்து லான்ச் பண்ணோம். ஹபிள் டெலஸ்கோப் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய இதில் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி, அப்புறம் இதோட மிரர், தட் இஸ் ஹபிள் ஸ்பேஸோடது 2.5 millimeters, இது வந்து 6.5 millimeters, சாரி மீட்டர்ஸ். அது 2.5 meters, இது 6.5 meters. பிக்கர் தேன் டயமீட்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிக்கர் தேன் தி ஹபிள் டெலஸ்கோப். இதில் நியர் இன்ஃப்ராரெட் கேமராஸ், நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப், மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இமேஜை கிளியராக எடுக்கக்கூடியது. ஸோ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து நம்ம ஸ்பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது இப்போது ஒரு ரொம்ப நம்ம கேலக்ஸி கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் ஜேடஸ் GSZ14 அப்படின்றது. அப்படின்னா த ஏர்லியஸ்ட் நோன் கேலக்ஸி. அது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சன்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து எர்த்தை ரீச் பண்ணுறது இட் வில் டேக் 8 minutes. ஸோ கிட்டத்தட்ட 150 million kilometers அந்த பக்கம் இருக்குது சன். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாருமே நம்மளை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்குது. அப்போது மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த லைட் வந்து எர்த்தை ரீச் பண்ணுறது இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இந்த டெலஸ்கோப் மூலமாக அந்த கேலக்ஸிஸ், அந்த லைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இதை அமைச்சிருக்கோம். ஸோ இப்போது ஜேடஸ் அப்படின்ற புதிய கேலக்ஸியை வந்து இது கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். திஸ் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கெப்ட் அண்டர் தி லாங்ரேஞ்ச் பாயிண்ட் 2 ஆதித்யா L1 சேட்டலைட். நான் உங்களுக்கு L1 ஆர்பிட்டர், சாரி அப்சர்வர், தட் இஸ் சன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது. அதை நம்ம ஸ்டடி பண்ணப்போ L1 லாங்ரேஞ்ச் L1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது மாதிரி L2ன்றது ரிலேட்டட் டு L2 பாயிண்ட், L1, L2, L3, L4, வேறு 4 பாயிண்ட்ஸ் வேர் தேர். அந்த பாயிண்ட்ஸில் ஒன்றில் தான் இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, exercise red flag and international aerial combat training event hosted by which of the following countries? Options are A, United Nations, second on the North Atlantic Treaty Organization, third on the United States Air Force, fourth on the European Union Military Staff. Question number 2, consider the following statements. Statement number 1, India is not a signatory of Antarctic Treaty. Statement number 2, Madrid Protocol aims to strengthen the Antarctic Treaty system and develop a comprehensive regime for protection of Antarctic environment. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, which of the following statements about golden rice is correct? Statement number 1, golden rice requires special cultivation practices and has a different taste compared to regular rice. Statement number 2, golden rice is genetically engineered to contain beta carotene, gives its yellow orange color. Statement number 3, unlike ordinary rice, golden rice has significantly lower yield. Fourth, so you can take as an option in the statement correct அப்படின்ற கேட்டிருக்காங்க. Golden rice, beta carotene different from that found in the vegetables and the options, not statements. இதில் எது கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. Question number 4, with reference to the AMRUT, Atal Mission for Regeneration and Urban Transformation Scheme, consider the following statements. Statement number 1, it was launched to ensure that every household has access to tap with assured water supply and sewerage connections. Statement number 2, AMRUT 2.0 aimed at making cities water secure and providing functional water tap connection to all households, all statutory towns. Each of the statements given above are correct. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, what does the term string inflation refers to in economics? Options are A, an increase in price of goods due to increase in demand. Option B, a decrease in size or quantity of product while maintaining the same price.
C option, an economic period characterized by shrinking GDP and high inflation. Option D, a strategy where companies increase the price of goods while improving. That's all. Now we will see the answers for the previous day current affairs MCQ. So question number 1 answer is A. Question number 2 answer is C. Question number 3 answer is B. Question number 4 answer is B. Question number 5 answer is B. That's all about the current affairs and MCQ. Thanks for joining with us.